ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் ஃபாரின் போகணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். அப்படி போகும்பொழுது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சுதாங்க, பாஸ்போர்ட் அண்ட் வீசா. ஓகே, பாஸ்போர்ட்னா என்ன, வீசானா என்ன, வீசாவில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பர்பஸ்க்கு என்ன மாதிரியான வீசாலாம் எடுக்கலாம், இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், பாஸ்போர்ட்டோட பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டில் இருந்து அதர் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு நம்ம கண்ட்ரிலேருந்து கொடுக்குற எவிடன்ஸ் தாங்க பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் நம்ம கண்ட்ரி கவர்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதை வாங்கணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, நம்ம மேலே எந்த கேஸும் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தாங்க நம்மளுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இந்த பாஸ்போர்ட் நம்ம கண்ட்ரிலேருந்து ஏன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குங்க. ஒன்று நேஷ்னாலிட்டி, இன்னொன்று ஐடென்டிட்டி. நேஷ்னாலிட்டினா என்னென்னா, கன்சர்ட் பர்சன் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு அதில் இருக்கும். ஐடென்டிட்டினா நம்ம டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இந்த பாஸ்போர்ட்டை நம்ம வேர்ல்ட் லெவலில் ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க பாஸ்போர்ட்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாரின் போக எலிஜிபிள் தாங்க. வாங்க நெக்ஸ்ட் வீசானா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபாரின் போகணும்னு நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாதுங்க, நம்ம என்ன கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கண்ட்ரி கவர்மெண்ட்டும் ஆசைப்படணுங்க. வேறு ஒன்றும் இல்லை, பர்மிஷனாக தான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க, நம்ம அப்படியே உள்ளே விட்டுருவோம். அவங்க யார், எங்கேருந்து வராங்க, என்ன பர்பஸ்க்காக வராங்க அப்படின்னு எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தானே உள்ளே விடுவோம். அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். அதர் கண்ட்ரிலேருந்து ஒரு பர்சன் அவங்க கண்ட்ரிக்கு வராங்கன்னா என்ன பர்பஸ்க்கு வராங்கன்னு அந்த கண்ட்ரி கேட்டு தான் உள்ளே விடுவாங்க. அப்படி பர்மிஷன் கொடுத்து உள்ளே விடுறதுக்கு பேர் தாங்க வீசா. அப்படி இருக்கும்பொழுது எல்லா பர்சனுக்கும் சேம் பர்பஸ் இருக்காது இல்லையா? எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வரவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீசா இருக்குது. அது என்னென்ன வீசான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டூரிஸ்ட் வீசா, பிஸ்னஸ் வீசா, ஸ்டூடெண்ட் வீசா, எம்ப்ளாய்மெண்ட் வீசா. டூரிஸ்ட் வீசானா நம்ம ஒரு கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணும்பொழுது அங்கே ரெசிடென்ஸ் இல்லை நம்ம ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண போகிறோன்னா அந்த பர்பஸ்க்காக போகும்பொழுது அந்த கண்ட்ரி நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ எடுக்கிறதுக்கு பேர் தான் டூரிஸ்ட் வீசா. சிம்பிளாக சொன்னால் கேஷுவல் விசிட்டாக இருக்கலாம். பிஸ்னஸ் வீசானா நம்ம ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ கன்சர்ன் கண்ட்ரியில் நடக்கிற ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலோ உங்கள் கிளைம் பிளேஸ் விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது எடுக்கிறது தாங்க பிஸ்னஸ் வீசா. ஸ்டூடெண்ட் வீசா. ஸ்டூடெண்ட் வீசானா நீங்கள் படிக்க போகிற பர்பஸ்க்கு எடுக்கக்கூடிய வீசா தாங்க ஸ்டூடெண்ட் வீசா. இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தாங்க. இந்த வீசாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது. அவங்க கண்ட்ரிக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்ட ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு செக் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வீசா. எம்ப்ளாய்மெண்ட் வீசானா நம்ம வேறு ஒரு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய வீசா தாங்க எம்ப்ளாய்மெண்ட் வீசா. இந்த வீசாவில் நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆகும் பொழுது நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களும் எந்த ஜாப் பொசிஷனுக்கு இந்த பர்சன் தான் வராங்கன்னு அவங்களும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோதாங்க. பாஸ்போர்ட்னா என்ன, வீசானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பாஸ்போர்ட்னா என்ன, வீசானா என்னன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பட்டனை தட்டி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.